அனைவருக்கும் வணக்கம். மின் இருமுனையில் மின்புலம் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் நேர்வு 1, நேர்வு 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் இருக்குது. 2 டாப்பிக்குமே நம்ம +2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். நேர்வு 1 பார்த்திங்க அப்படின்னா, மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்குறோம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஷின் கூட. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டயக்ராமில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏ பாயிண்டில் வந்து -Q அப்படிங்கிற மின்னோட்டமும், பி பாயிண்டில் வந்து +Q அப்படிங்கிற மின்னோட்டமும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது ரெண்டுக்கும் ஒரு நடுப்புள்ளி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த நடுப்புள்ளி எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நடுப்புள்ளியை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் சம தொலைவில் நம்ம என்ன பண்ணுறோம், நடுப்புள்ளியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த நடுப்புள்ளிக்கு வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைக்கிறோம். இந்த ஓ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து சி அப்படிங்கிற புள்ளி எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னா ஆர் தொலைவில் உள்ளது. இப்போது நம்ம இந்த சி அப்படிங்கிற பாயிண்டில் தான் மின்புலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா, ஏ புள்ளி, பி புள்ளி, சி புள்ளி, இது மூணும் ஒரே ஆக்சிஸ், அதாவது ஒரே அச்சுக்கோட்டில் அமைகிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அச்சுக்கோட்டில் அமையணும். சரிங்களா? இப்போது நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். டெரிவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பாயிண்ட் ஏ இருக்குது, பாயிண்ட் பி இருக்குது. இந்த புள்ளி ஏ, புள்ளி பியில் எவ்வளோ மின்புலம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நாம் மின்புலம் அப்படிங்கிறத நம்ம எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் இ அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, +Q மின்னோட்ட மதிப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மின்னோட்ட மதிப்பு கொண்ட மின்துகளால் புள்ளி சியில் உருவாகும் மின்புலம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாயிண்ட் பியில் நம்ம +Q வச்சுருக்கோம். அதனால் பாயிண்ட் சியில் எவ்வளோ மின்புலம் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இ ப்ளஸ், இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஏன் இ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, நாம் +Qவை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இ ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், அதாவது தொலைவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இங்கே தொலைவை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே தொலைவு வந்து ஓ அப்படிங்கிற புள்ளியிலேருந்து சிங்கிற புள்ளி வரைக்கும் இருக்கிற தொலைவு வந்து ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு எதை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, +Qவை பேஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ +Qவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு +Qக்கும் சிக்கும் உள்ள தொலைவு வந்து தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுப்புள்ளி ஓவிலேருந்து சி வரைக்கும் இருக்கிற தொலைவு வந்து நமக்கு தெரியும். அதில் ஏவை மைனஸ் பண்ணால் நமக்கு +Qலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு ஈஸியாக கிடச்சிரும். அந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா, நடுப்புள்ளியிலேருந்து +Q வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு. இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிடும்னா, +Qலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு தெரிஞ்சிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதணும்னா, ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதை வந்து நம்ம இ ப்ளஸ் அப்படிங்கிற மின்புலமாக எடுத்துக்கிறோம். இதே போல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புள்ளி ஏ, அதாவது பாயிண்ட் ஏவில் -Q மின்னோட்டத்தை வச்சுருக்கோம். இதுக்கும் அதே போல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து -Q வச்சுருக்கோம். அப்போ மின்புலத்தை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இ மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0. அது வந்து +Q, அதனால் Q போட்டோம். இது வந்து -Q. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, -Q இங்கே போடணும். இந்த மைனஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 1க்கு முன்னாடி போட்டுக்கலாம். நம்ம க்யூக்கு பக்கத்தில் அந்த மைனஸை போட்டாலும் சரி, முன்னாடி நம்ம மைனஸ் போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்போது -1/4/ε0 Q டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே
தொலைவு ஸ்கொயர் நம்ம எழுதணும். இங்கே தொலைவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவிலேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு மட்டும்தான் தெரியும். அது என்ன தொலைவு அப்படின்னா ஸ்மால் ஆர். இப்போது -q அப்படிங்கிறது இந்த ஓ பாயிண்ட்லேருந்து ஏ தொலைவு தள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட தொலைவு வேணும் அப்படின்னா ஏவையும் ஆரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரணும் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ நம்மக்கிட்ட 2 மின்புலம் இருக்குது. ஒன்று இ ப்ளஸ் மின்புலம், இன்னொன்று வந்து இ மைனஸ் மின்புலம். இப்போது நமக்கு தேவையான மொத்த மின்புலம் வேணும் அப்படின்னா இ ப்ளஸ் இ மைனஸ் இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவையான மின்புலம். இப்போது மொத்த மின்புலம் E இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ப்ளஸ் இ மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போது இ ப்ளஸோட வேல்யூவையும் இ மைனஸோட வேல்யூவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இ ப்ளஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/4/ε0 q டிவைடட் பை r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஒரு வெக்டர் அப்படிங்கிறதுனால பி கேப்பை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வரோம். அதே போல் நடுவில் ப்ளஸ் வரும். ப்ளஸ் வந்தாலும் நமக்கு இ மைனஸில் என்ன கிடைச்சிது அப்படின்னா -1/4/ε0 q டிவைடட் பை r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிது. இது ஒரு வெக்டர் ஃபார்மேட், அதனால் பி கேப் போடுறோம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் நமக்கு இ மைனஸில் இருக்கக்கூடிய மைனஸும் என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அப்போது 1/4/ε0 q டிவைடட் பை r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் -1/4/ε0 q டிவைடட் பை r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுக்கும் போது 2 டேர்ம்லேயுமே காமனாக q இருக்குது. அப்போ q-வை வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் கீழே டிவைடட் பை 4/ε0 இருக்குது, அதையும் வெளியே எடுத்துக்கலாம். கீழே 1/4/ε0 காமனாக இருக்குது, அதையும் நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ 2 டேர்ம்லேயும் ரிமைனிங் இருக்கக்கூடியது எது அப்படின்னா 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரும் நடுவில் இருக்கக்கூடிய மைனஸும் 1 டிவைடட் பை r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இது மட்டும் இருக்கும். அப்போது பி கேப்போ காமனாக இருக்குது, பி கேப்பும் நம்ம வெளியே எடுத்துகிறோம். அப்போது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா q/4/ε0 பி கேப் இது வந்து வெளியே இருக்கும். ப்ராக்கெட்குள்ளே என்ன மட்டும் வரும் அப்படின்னா 1 டிவைடட் பை r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போது இந்த காமனாக இருக்கக்கூடிய டேர்மை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு வரோம். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 1/r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டுமே பின்ன வடிவத்தில் இருக்குது. பின்னத்தில் இருக்கும்போது கூட்டும் போதோ கழிக்கும் போதோ பகுதி எப்படி இருக்கணும், அதாவது கீழே உள்ள வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கான்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறோம்னா r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரும் r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரும் ஈக்குவல் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு r ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த பக்கம் 1 இன்ட்டு r மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். நடுவில் மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கிறோம். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே உள்ள 2 வேல்யூ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். கீழே உள்ள வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், இன்னொன்று வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபார்முலா படி எப்படி எழுதலாம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது மொத்த மின்புலம் இஸ் ஈக்குவல் டு 1/4/ε0 இன்ட்டு q. மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயரும் நடுவில் மைனஸ், இந்த பக்கம் வந்து 1 இன்ட்டு ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயரும் கிடைக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது மேலே என்ன கிடைச்சது அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சது.
ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போது இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ இருக்கிற இடத்துல ஆர் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஏ இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ ஆறு, பியோட வேல்யூ ஏ. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா படி நம்ம எழுத போகிறோம். அப்போ என்ன வரணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுபடி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2RA ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்தது 1 இன்ட்டு ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும், கடைசியாக நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ 1 இன்ட்டு ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அதே தான் கிடைக்கும். இப்போது அதுக்கு நம்ம ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2RA ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கீழே நமக்கு ஆல்ரெடி கிடைச்சது தான் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே பாருங்கள், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2RA ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கிடச்சிருக்கு. மைனஸ் காமனாக இருக்குது இல்லைங்களா? அந்த மைனஸை உள்ளே கொண்டு வரும். மைனஸை உள்ளே கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் என்னவா மாறிடும் அப்படின்னா மைனஸ் ஆர் ஸ்கொயராக மாறிடும். மைனஸ் 2RA என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் 2RAவாக மாறிடும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்னவா மாறிடும் அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயராக மாறிடும். அப்போது ஆர் ஸ்கொயரும் மைனஸ் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2RA ப்ளஸ் 2RA மட்டும்தான் கிடைக்கும். 2RA ப்ளஸ் 2RA இஸ் ஈக்குவல் டு 4RA. அப்போது மேலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4RA கிடைக்கும். கீழே என்ன கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். காமனாக பி கேப் இருக்குது, அதை கடைசியாக போட்டுக்கிறோம். இப்போது இந்த ஆக்சியல் லைன் டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் ஓவிலேருந்து ஆர் தொலைவில் சிங்கிற பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆரோட டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஸ்மால் ஏவோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மை இந்த டினாமினேட்டரில் எடுத்துடலாம். அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, Q/4/ε0 4RA டிவைடட் பை ஏ ஸ்கொயர் டேர்ம் போயிடுச்சு அப்படின்னா ஆர் ஸ்கொயர் அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ என்ன வரும், 2 × 2 4 R⁴ கிடைக்கும். அப்போ பாருங்கள், Q/4/ε0 4RA டிவைடட் பை R⁴ அப்படின்னு கிடைக்கும். இப்போது கீழே R⁴ இருக்குது, மேலே ஒரு R இருக்குது. ஆரும் கேன்சல் பண்ணால் நமக்கு கீழே R³ கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, மொத்த மின்புலம் இஸ் ஈக்குவல் டு Q/4/ε0 4A டிவைடட் பை R³ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 4Aவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 × 2A அப்படின்னு எழுத போகிறோம். 2 × 2Aன்னு எழுத போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, 2A Q P கேப் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா P வெக்டார் போட்டுக்கலாம். இப்போ P வெக்டார் போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்னா, இந்த 2 × 2ல் ஒரு 2 போயிடும், அதில் மீதி ஒரு 2 பேலன்ஸ் இருக்கும். அப்போ என்ன கிடைக்கும்னா 2P வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், டிவைடட் பை 4/ε0 R³ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த மின்புலம் எவ்வளோ அப்படின்னா 1/4/ε0 2P வெக்டார் டிவைடட் பை R³. Okay, thank you.